முக்கியமான ரொம்ப சிறப்பான வாழ்த்தக்கூடிய போற்றுதலுக்குரிய ஒரு விஷயத்த சார் பண்ணிட்டு இருக்காரு. வணக்க நண்பர்களே, நான் இப்போ வழக்கமா எங்க கிரவுண்ட்ல மேலூர் கிரவுண்ட்ல இருக்கேன், பாய்ஸ் ஸ்கூல் கிரவுண்ட்ல. இவங்க யாரு அப்படின்னா தாலுக் ஸ்போர்ட்ஸ் கிளப் மேலூர். அந்த கிளப்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க பசங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு பிராக்டிஸ் பண்றதுக்காக இந்த பசங்க வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே இன்னைக்கு இப்ப ஸ்கூல் லீவுக்காக இங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு என்ன சாட்டர்டே. இவங்க எல்லாருமே டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அதுக்கு மேலேயுமே மேரத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணி இப்ப ரீசெண்டா நடந்த மேரத்தான்ல யாரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணது? இப்ப பிளேஸ் பண்ணது யாரு? பிரைஸ் வாங்கினது யாரு? சுகந்த் ஃபர்ஸ்ட் பிளேஸ். யாரு? என்னடா பயப்படுற? நானா போலீஸா? அண்டர் 12. உன் பேர் என்ன பேரு? சுகந்த். எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த போட்டியில? மெடிக்கல் காலேஜ் 1500. 1305 பேர். 1500 பேர்ல தம்பி எத்தனை? ஓவரால்ல ஒரு 30. அவங்க ஏஜ் ஒரு அண்டர் 12ல வந்து ஃபர்ஸ்ட். அடே அப்பா, சூப்பரா தம்பி. எவ்வளவு நாளா பிராக்டிஸ் பண்ற? ஒரு வருஷமா? நல்லா பேசு. என்ன எல்லாருமே நல்லா பேசுவீங்கல்ல? செகண்ட். நீ செகண்டா? உன் பேரு? சூப்பர். இப்போ இதுல என்ன ஒரு விஷயம்னா, இவங்க எல்லாருமே ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ்ல ஈவெண்ட்ல இது கிடையாது. இதுல ஒரு முக்கியமான ரொம்ப சிறப்பான வாழ்த்தக்கூடிய போற்றுதலுக்குரிய ஒரு விஷயத்த சார் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா அது அவரே சொல்லுவார் பாருங்க. அவருடைய சொந்த செலவுல ரொம்ப வருஷமா மேலூர்ல இது ஒரு கிளப் ஆரம்பிச்சு, தாலுக் ஸ்போர்ட்ஸ் கிளப்னு மேலூர்ல ஆரம்பிச்சு இந்த மாதிரி பசங்களுக்கு என்னென்ன கோச்சிங் கொடுக்குறீங்க? அத்லெட்டிக்ஸ் மட்டும். அத்லெட்டிக் மட்டும். அத்லெட் சம்பந்தமான எல்லாமே கோச்சிங் கொடுத்து அவர் செலவுல இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுமே சார். இப்ப கூட்டு போறதா நீங்களே கூட்டு போறீங்களா? ஆமா. சரி, இதுல எல்லாம் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒருவேளை இவங்க இந்த ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாங்கன்னா இங்க ட்ரைனிங் எடுக்கிறாங்க பாருங்க. அப்ப ஸ்கூல்ல வந்து இவங்கதான் பட்டையை கிளப்புவாங்க. அதான உண்மை? ஆமா. இவங்க வந்து எக்ஸ்ட்ரா பிராக்டிஸ் பண்றாங்க. ஸ்கூல்ல பண்றதை விட இவங்க எக்ஸ்ட்ரா போக்கஸ் பண்றாங்க. அதாவது காசு கொடுத்து தனியா போய் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கோச்சிங் கொடுக்குறாங்க இல்லையா? இவங்களுக்கு வந்து சாரோட செலவுலயே ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் கொடுக்குறாரு. அது பெரிய பெரிய விஷயம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம சார் பண்றாரு. சார் உங்களுக்கு எப்படி சார் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் ப்ளீஸ். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். நான் பாலகிருஷ்ணன். நான் முன்னாள் கபடி விளையாட்டு வீரர். ஜூனியர் ஸ்டேட் தமிழ்நாடு அளவில் போயிருக்கேன். அந்த ஸ்போர்ட்ஸ் ஆர்வத்தினால ஒரு பையங்களுக்கு ஒரு கபடி டோர்னமெண்ட் இதெல்லாம் நடத்தி பண்ணியிருக்கான். அதில் எங்கள் கூட இருந்தவங்க ஒரு சிலர் வந்து அத்லெட்டிக்ஸ் எடுத்து பண்ணால் ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால அத்லெட்டிக்ஸை கையில் எடுத்துக்கிட்டான். அதில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு 20-30 பேர் வரைக்கும் ரெகுலராக ப்ராக்டிஸ் வர்றாங்க. அவங்களுக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கான். இது போக சம்மர் கேம்ப், வின்டர் கேம்ப் அந்த மாதிரி நடத்தி அவங்க ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு சிறப்பாக நடத்தி அவங்களுக்கு போட்டிகள் நடத்தி நீங்களே பரிசுகள்லாம் வச்சிருக்கோம். ஆமா, இது ஒரு கிளப்னு வச்சுட்டீங்கன்னா அந்தந்த ஈவெண்ட் பண்ணுவாங்க. நாங்கள் அதெல்லாம் இல்லை. வேர்ல்டு யோகா டே ஜூன் 21 அன்னைக்கு வேர்ல்டு யோகா டே மேலூர் தாலுகால யாரும் பண்ணாத அளவுக்கு சிறப்பாக நடத்தலாம். டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் கபடி நடத்தியிருக்கோம். மாரத்தான் போட்டி நடத்தியிருக்கான். அதுல ஒரு 1000 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுல ஒரு சிறப்பு பெண்களுக்குன்னு பாப்பாவும் கலந்துக்கிடுச்சு. அப்படியா? வெரி குட். அதுல ஒரு சிறப்பு என்னன்னா பெண்களுக்குன்னு சாரி வாக்கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு 100 பேரை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சோம். சார் இதெல்லாம் எதுக்கு சார்? இதெல்லாம் உங்களுக்கு என்ன, இதனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரு ஃபிட்னஸ். உங்களுக்கு என்ன கிடைக்குது? நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு இவங்களை ஊக்கப்படுத்துறதே ஆத்ம திருப்தி. இங்க அதான் விஷயம். எந்த ஒரு விளம்பரமும் இல்ல. இப்பயுமே நான் வேற ஒரு வீடியோ எடுக்க வந்தேன், வழக்கமான கிரவுண்டுக்கு வீடியோ எடுக்க வந்தேன். அப்ப சார்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, சார் இது ஏன் நம்ம சேனல்ல பதிவு பண்ணலாமே, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பதிவு பண்ணுமே அப்படின்றதுக்காக தான் பேசுறமே தவிர இது அவரை ப்ரமோட் பண்றதுக்கோ அவரோட கிளப்பை ப்ரமோட் பண்றதுக்கு விஷயமே இல்லை. நல்ல விஷயம் எப்பயுமே அதுவே ப்ரமோட் பண்ணிக்கிறேன், தன்னைத்தானே ப்ரமோட் பண்ணிக்கிறேன். என்ன மாதிரி ஆட்கள் தேவையில்லை. இருந்தாலும் இப்படியான மனிதர்கள் இருக்காங்க, இப்படியான விஷயங்கள் நடக்குதுன்றத பதிவு பண்ணும். ஏன்னா பணம் எல்லாத்தையும் தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி சிந்தனையும் இப்படி நேரத்தை ஒதுக்கி இந்த மாதிரி மாணவ செல்வங்களுக்காக இப்படி பண்றது எத்தனை பேர் பண்றா? எனக்கு நான் இதுவரை யாரையும் சந்திக்கல. சார் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அதுவுமே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப சார் இந்த டயத்துக்கு அவர் பிசினஸ் பண்ணுவாரு, அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். இந்த பசங்களை பண்றதுனால இவருக்கு என்ன கிடைக்க போகுது? எனக்கு தெரிஞ்ச அந்த ஆத்ம திருப்தி இருக்கு பாருங்களேன், அது பெரிய விஷயம். அதுலயும் ஸ்போர்ட்ஸ்ன்றது இந்த டயத்துல இவங்க பசங்க, குறிப்பா இந்த ஏஜ் குரூப்ல இந்த வீடியோ பாக்குறவங்க உங்க வீட்டு பிள்ளைய எத்தனை பேர் இன்னும் படுத்துக்கிறப்ப? இப்ப மணி என்னாச்சு? ஒரு 7:30 ஆகுது. இன்னமும் தூங்கிட்டு இருப்பாங்க. இன்னும் போன் நோண்டிட்டு இருக்கிற பசங்க எவ்வளவு பேரு? காலங்காத்தான் இருந்துச்சு டிவி பாக்குற பேரை சேர்ந்த பாரு. இவங்களை பாருங்க. இங்க போன் அதிகமா நோண்டுவீங்கன்ற யாராவது கை தூக்குங்க. போன் அதிகமா பாப்பீங்களா? பாப்பாங்க. ஆனா பாருங்க, இந்த டயத்துல உங்களுக்கு கொண்டு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணணும். இதனால என்ன ஆகுனா, இந்த பையன் அடுத்து வளரும்போது இவன் வந்து ஒரு ஒழுக்கத்தை தான் கண்டு வருவான். இவன் வந்து கெட்ட பழக்கத்துக்கு போக மாட்டான், கண்டிப்பா போக மாட்டான்.
கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட சேர மாட்டான். அப்போ ஒரு நல்ல சொசைட்டி சார் மூலமா ஒரு நல்ல சொசைட்டி உருவாக்கிட்டு இருக்காரு. அதைத்தான் சொல்ல வரேன் நானு. இங்க ஒரு பசங்களை உருவாக்குறது, இந்த நல்ல பசங்களை ஊக்குவிக்கிறது, ஒரு நல்ல சொசைட்டி உருவாக்கிட்டு இருக்காரு. இதை விட என்னங்க ஒரு தரமான யாருங்க பண்ண முடியும்? இதுல ஒரு ஆசிரியர் பண்ற வேலைய இவர் பாருங்க, ஒரு 100 ஆசிரியர் பண்ணக்கூடிய வேலையை அவர் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு பெரிய சல்யூட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஒரு சிறப்பு என்னன்னா, ஒரு பிடிஆர் இருக்கவங்க அவங்க ஸ்கூல் பையனுக்கு தான் கோச்சிங் பண்ண முடியும், பண்ணுவாங்க. நம்ம அப்படி இல்ல, ஒரு 20 ஸ்கூலு பெரிய விஷயம். அதுல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து கலந்துக்கிட்டு இது காலப்போக்கில் அவங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு அவங்க ஸ்கூலுக்கு தான் நேம் கிடைக்கும், சிறப்பா பயன்படுத்திக்கிறாங்க. வர்றவங்க எல்லாம் வந்து பயிற்சிக்கு வந்து கலந்து வந்து திறமை வெளிப்படுத்தி. ஸ்போர்ட்ஸ்ல இவங்க பெரிய ஆளா வரணும்னா இவங்க செல்ஃப் டிசிப்ளின் இருந்தா தான், சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் இருந்தா தான் அவங்க ஜெயிக்க முடியும். அப்ப ஒருத்தன் சுய ஒழுக்கமா வந்துட்டா அவனை சுத்தி இருக்கிற எல்லா சூழ்நிலையும் அப்படித்தானே இருக்கும். அப்ப நல்ல சமுதாயம் உருவாகிட்டு இருக்கு. அதுக்காகவே நண்பர்கள் நீங்க தயவு செய்து ஷேர் பண்ணுங்க, ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்குவோம். நீங்க வந்து அது கெட்டு போச்சு, இது சரியில்லை, சிஸ்டம் கெட்டு போச்சுன்னு நம்மள சொல்றோம் இல்லையா? இந்த சிஸ்டத்தை இன்னமும் சரி பண்றதுக்கு நிறைய பேர் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த முயற்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி சார். இல்லையே தம்பிகளா, உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் தான். நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ பாப்பா. தேங்க்யூ. டேய் நல்லா வரணும். அடுத்து நீங்க நல்லா பிளேஸ் பண்ணும்போது நான் வந்து வீடியோ எடுக்கிறேன், சரியா? அடுத்து நீங்க கப்போட வாங்க, சார்ட்ட சொல்லுங்க, அவர் என்ன கூப்பிடுவாரு, நான் வந்து உங்களுக்கு வீடியோ பண்றேன், நம்ம சேனல்ல பதிவு பண்ணுவோம். ஓகேவா? நல்லா பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய் சொல்லுங்க. பாய்.